நம்மலாம் ஏன் இன் பண்ணி சட்டை போடுறோம் தெரியுமா? ஏன் இப்படி இன் பண்ணாம சட்டையை வெளில இழுத்து விட்டு போட வேண்டியதானே? இப்படி இன் பண்ற பழக்கத்துக்கு பின்னாடி உள்ள வித்தியாசமான காரணம் என்ன தெரியுமா? அதே போல ஆண்களோட சட்டையில ரைட் சைடுல இருக்கிற பட்டனை பெண்களோட சட்டையில மட்டும் ஏன் லெஃப்ட் சைடுல வச்சாங்கன்னு தெரியுமா? சுமாரா ஒரு 16ஆம் 17ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஐரோப்பாவுல அந்த மக்கள் பயன்படுத்திய சட்டையை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முழங்கால் வரைக்கும் இருக்குமா. அதுக்கு மேலதான் அவங்க ட்ரௌசரோ இல்ல மேல கோட்டோ போட்டுப்பாங்க. அதாவது முழங்கால் வரைக்கும் போடுற சட்டை தான் அவங்களுக்கு உள்ளாடையே. கிட்டத்தட்ட சட்டை அப்படிங்கிற ஒன்னையே வியர்வை அழுக்குல இருந்து மற்ற உடைகளை காப்பாத்த அவங்க அதை உள்ளாடையா பயன்படுத்தி இருக்காங்க. அதனாலதான் Dress நகராம முட்டி வரைக்கும் அதை கொண்டு போய் இன் பண்ணிப்பாங்க. இப்படியே காலங்கள் நகர்ந்து போது கிட்டத்தட்ட 19ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்துல உள்ளாடை அப்படின்னு பிரத்யேகமா அதுக்காக ஆடைகள் வர ஆரம்பிக்கும் போது சட்டை உள்ளாடையில இருந்து மேலாடையா மாற ஆரம்பிக்குது. ஆனாலும் இந்த இன் பண்ற பழக்கம் மட்டும் போகல, அது ஒரு ஒழுங்குமுறையாவும் கருதப்பட்டுச்சு. அதனாலதான் இதை தீவிரமா ராணுவத்துல கடைபிடிச்சிருக்காங்க. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா இது இந்தியாவிலையும் பிரபலமா இருக்கு. அப்புறம் பெண்களோட சட்டையில மட்டும் பட்டன் ஏன் லெஃப்ட் சைடுல இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க இப்போ ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள இந்த சின்ன வெள்ளை கலர் பிளே பட்டன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி பாருங்க.